Hello friends, welcome back to my channel. இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியா பென்சில்வேனியா. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் வந்து மார்ச் 20th அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து கோல்டு எதுவுமே போகவே இல்லை. ட்ரீஸ்லேயும் எதுவுமே லீவ்ஸ் வரவே இல்லை. நான் அந்த வீடியோ இங்கே எடுக்கிற டைமில் அட்லீஸ்ட் வெளியே வந்து உட்காரத்துக்கான கொஞ்சம் சான்ஸ் இருந்தது. உள்ளேயே ஒரு 6 months விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காரத்துக்கு பதில் வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் நாங்கள் பண்ண பேர்ட் ஃபீடர் DIY இந்த வாட்டி பண்ணி வச்சுருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் எந்த பேர்ட்ஸும் வரல. இது பாப்பா வந்து ஹோம் டெப்போவில் போய் ப்ராஜெக்ட் DIY பண்ணது தான். ஸோ சில ஹவுஸ் பிளான்ட்ஸ் வந்து நம்ம வின்டர் டைமில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வீட்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுற பிளான்ட்டில் வந்து மணி பிளான்ட் அண்ட் சக்யூலன்ஸ். இதுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. பட் ஒரு சைடில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் வரும். ஆனால் விண்டோ திறந்து வைக்க முடியாது. பட் வெயில் லைட்டாக பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு இதோட வந்து லைஃப் டைமை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் அதெல்லாம் வந்து எதுவுமே ஸ்பாயில் ஆகாமல் சில கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டும் இருந்தோம். ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர்னாலே ஒரு சின்ன கார்டன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுதான் ஒரு சின்ன ஹாபி மாதிரி பண்ணுறதுக்கு இருக்கும் நம்மளுக்கு இங்கே. ஸோ என்னோட சின்ன பேட்டியோ கார்டன் பார்த்துடலாமா? ஸோ நான் இந்த வருஷம் என்ன போட்டிருக்கேன்னா ஸ்பினாச் இதில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், இதே மாதிரி பாட், இந்த மாதிரி பெரிய பெரிய பாட் வந்து காஸ்கோலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். 3 பாட் $20 இருந்தது நான் போய் வாங்கிட்டு வரும்போது மார்ச் மந்தில். ஸோ ஒன்றுத்தில் ஸ்பினாச், ஒன்றுத்தில் டொமேட்டோஸ் அண்ட் இன்னொன்றுத்தில் வந்து ஜீனியா பிளான்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன். இதெல்லாம் மார்ச் 20 அன்னைக்கே நான் போட்டிருந்தேன். பட் எக்கச்சக்கமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நான் கூட ஹோப்பே இல்லை. ஆனால் சீட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகிடுச்சு. பட் ஒன்று வந்து ஒரு மார்ச் 20 போட்டு ஏப்ரல் 10 போல் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் சின்ன சின்ன சாப்ளிங்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி வந்துட்டு இருந்தது. மின்ட்டு வந்து போன வருஷம் போட்டதே வந்து அப்படியே வச்சுட்டேன் நான், இந்த வாட்டி எடுத்து போடாமல். ஸோ அதோட ரூட்ஸ்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்த லீவ்ஸ் அதெல்லாம் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆன உடனே அது வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே 2-3 வாரமாக இருந்தது. சரி இவ்வளோ மழைக்கு வந்து மண்ணில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் சொல்லி நான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பெரிய பேக் ஆஃப் மண் வந்து நான் காஸ்கோவில் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது தவிர அடுத்த பேட்ச் வந்து ஒரு ஏப்ரல் 6 போல் கொஞ்சம் நல்லா வெயில் வந்துருந்தது. ஸோ அங்கே வந்து கொரியாண்டர், பீன்ஸு, மேரிகோல்டு, ஸ்ட்ராபெரிஸ் வந்து இந்த வாட்டி வந்து கட்டிங்ஸ்லேயே ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் பாப்பா வந்து ஹோம் டெப்போவில் பண்ண ப்ராஜெக்டில் வந்து ரெயின்போ கேரட்ஸ் இதெல்லாம் இருந்தது. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து சீட்ஸு. ஸோ இந்த சீட்ஸ்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் டாலர் ட்ரீலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கேரட்ஸ் வந்து அது இப்போ சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு ஹோம் டெப்போவில் ப்ராஜெக்ட் பண்ணதுனால ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எல்லாமே 4 for $1 விற்கும் சீட்ஸு டாலர் ட்ரீயில் வாங்கினாலே. அண்ட் ஜீனியா மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அது மட்டும் வந்து $1.25 அது. ஸோ இந்த வாட்டி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து மெயின்லி மேரிகோல்ட் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து ஜீனியா வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாகவும் வளரும். அண்ட் ஜீனியா இஸ் அ பெரினியல் பிளான்ட். ஸோ ஒரு வாட்டி வச்சா நெக்ஸ்ட் இயர் இந்த புதினாவும் பெரினியல்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங் முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆன வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணேன். மற்றபடி கியூக்கம்பர்ஸ் அண்ட் பீட்ரூட் வந்து நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா பாட்ஸ் எனக்கு அப்போ பத்தலை. ஸோ நான் ரேடிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி புதுசாக. அண்ட் இந்த வாட்டி நான் வந்து டொமேட்டோஸ் வந்து ரோமன் டொமேட்டோஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ செரி டொமேட்டோஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா பிளான்ட்ஸ்க்கும் டெய்லி இந்த மாதிரி வாட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளருதோ இல்லையோ 2 இலை வளரத்தை பார்த்தாலே சந்தோஷம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புதினா கட்டிங்ஸ் வந்து அப்போ ரீசெண்டாக இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி தடியான கட்டிங்ஸை நான் பார்த்தாலே ஃபஸ்ட்டு அந்த கவர் எடுத்துருவேன். ஸோ அதை வந்து இந்த ப்ளூ பாட்டில் மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த அந்த புதினாவோட கட்டிங்ஸ் மட்டும் வச்சுட்டு க்ரீன் கலர் பாட்டில் போன வருஷத்தோட க்ரோத் அப்படியே விட்டுட்டேன் நான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஏப்ரல் 25 போல் எடுத்தது. ஸோ பீன்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த வாட்டி லேபிள் அந்த கார்டு மாதிரி விற்கும்ல, ஸோ அதில் வந்து மார்க்கரில் எழுதி வச்சுட்டு, ஸோ கொரியாண்டர், பீன்ஸ், ரேடிஷ் இதெல்லாம் சூப்பராகவே வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அது ஏப்ரல் 6 போட்டோடனே ஒரு 25 நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடுச்சு. மற்றபடி டொமேட்டோஸ் வந்து இப்போ தான் லைட்டாக வெயில் வருதுன்னு சொல்லி இப்போ தான் ஜெர்மினேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸ்பினாச்சுமே இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறோம். ஆனால் நிறைய மழைன்றதுனால ஒரு 3 to 5 ஸ்பினாச்சஸ் வந்து பிடுங்கி போட்டுட்டேன். ஏன்னா வந்து அது ஆல்மோஸ்ட் எல்லோ கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. லாஸ்ட் இயர் மேரிகோல்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், டாலர் ட்ரீல இருந்து தான். வளரவே இல்லை. சரி இந்த வாட்டி அதுக்காக ஃபர்ஸ்டே லோயிஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து 8 சாப்ளிங்ஸ் உள்ள பாக்ஸ் வந்து 2.50 வந்து கிடச்சிது நம்மளுக்கு. அன்றைக்கி அது ஆஃபரில் போயிட்டு இருந்தது. 4 பாக்ஸஸ் இந்த மாதிரி வாங்கினா $10. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. சரி இது ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினா 8 பிளான்ட்ஸ் இருந்தது அதில். ஸோ அது 2.50 வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது அடுத்த பேட்ச், ஒரு பேட்ச் காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த சாயில் பெரிய பெரிய பாட்ஸ் ப்ளஸ் 2 பாட்டுக்கு போட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் டெப்போலேருந்து திரும்ப ஒரு பாட்டிங் மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், பத்தலைன்னு சொல்லிட்டு. பாட்ஸுமே முக்கால்வாசி அந்த பெரிய பாட்ஸை தவிர மீதி இந்த சின்ன சின்ன பாட்ஸ் எல்லாமே நான் டாலர் ட்ரீல தான் வாங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த 8 சாப்ளிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் எல்லாம் அப்படியே அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி இருக்குல்ல சர்க்கஸில். ஸோ அதனால் வந்து ஃப்ளவர்ஸும் வரமாட்டேங்குது, அதுக்கு க்ரோத்துக்கு ஸ்பேஸும் இல்லை. ஸோ நம்ம அந்த ரூட்ஸை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் பெரிய பாட்டில் வந்து நான் ரீப்ளான்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரேயை தூக்கி போடாமல் அப்படி வச்சா அடுத்த வருஷம் வந்து சீடு ஸ்டார்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது கிடைச்சாலும் நான் அதை அப்படியே வந்து தூக்கி போடாமல் சேர்த்து தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மே 1 எடுத்திருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு க்ரோத் இன்னுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. வெந்தயம் சீட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ வெந்தயம் ஃபெனுக்ரிக் தான் போட்டிருந்தேன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய். ஸோ அதுவும் நல்லாவே வளருது இந்த வாட்டி. கொரியாண்டர் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. சில்லிஸும் பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக ஸ்ப்ரவுட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. லைட்டாக மழை பெய்யுது, மழை தான் ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுற டைமே மே 19, மே 19, மே 18 வரைக்குமே நல்லா மழை. வாரத்தில் ஒரு நாள் வெயில் அடிச்சதுன்னா மற்ற 4 நாள் மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கடியாகவும் தான் இருக்குது எனக்கு. பிளான்ட்ஸை நினச்சா தான் நம்ம வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் எனக்கு வந்து இந்த பிளான்ட்ஸுக்கு நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ற ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த வருஷம் ஃப்ரெஞ்ச் டுவார்ஃப் மாரிகோல்ட்ஸ்னு சொல்லி சீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். கரெக்டாக 8 டேஸில் அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ப்ளஸ் அந்த சாயிலே ஏற்கனவே பேசில் சீட்ஸ், அந்த துளசி சீட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு கண்டிப்பாக வெயில் இருந்தால் தான் அது வளரும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே டச் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதுக்குன்னு ஒரு தனி பாட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 4 to 5 லீவ்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதை ரீப்ளான்ட் பண்ணிடலான்னு. என்னோடய ரேடிஷ் வந்து 30 டேஸில் க்ரோ ஆகிடும்னு சொல்லியிருந்தது. பட் இப்போ 1.5 month ஆகிடுச்சா. ஸோ இந்த டொமேட்டோ பிளான்ட்டில் தான் வந்து டொமேட்டோ பாட்டில் வந்து நான் அந்த ரேடிஷ் 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக போட்டிருந்தேன். அதை தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த ஊர் ரேடிஷோட வெரைட்டி தான், அது டாலர் ட்ரீலேருந்து சீட் வாங்கினது. ஸோ சூப்பராகவே வந்து இருக்குது. இது வரைக்கும் நான் இதை வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. இங்கே வெஜிடபிளாக நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பினாச்சுமே வெயில் இல்லைனா தாங்க நல்லா வளருது. அது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் லாஸ்ட் இயர் ஸ்பினாச்லாம் ட்ரை பண்ணதில்லை. சரி இங்கே நம்ம வந்து ஸ்பினாச் தான் அதிகமாக வாங்கி சாப்பிட்றோம் சொல்லிட்டு அதுதான் நாங்கள் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸஸ் ப்ளஸ் வந்து படித்த நாலேஜ் வச்சு தான் நான் இதெல்லாம் கார்டனிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்
அப்டேட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புதினா ஹார்வெஸ்ட். புதினா ஏற்கனவே நான் 2 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த வாட்டி ரொம்ப எக்ஸைட்டட் பிகாஸ் அந்த லீவ்ஸ் வந்து நல்லாவே பெருசு பெருசாக வந்திருந்தது. இது வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய பெரிய லீவ்ஸ் வந்து இவ்வளோ 4 இயர்ஸில் நான் பார்த்ததே கிடையாது புதினா எங்கள் வீட்டில். ஸோ பார்க்க போனால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ புதினா அதே மாதிரி வெந்தயம் இதெல்லாம் வந்து நல்லாவே ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் அந்த ஹார்வெஸ்டிங் போர்ஷன் ப்ளஸ் ஸ்பினாச் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோன்னு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த ரேடிஷஸ் போட்டுமே 1 மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. April 6th போட்டோம். ஸோ நம்ம இது April, May 10th போல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லீவ்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கே, நல்லா தான் இருக்கும் போல் கீழேன்னு சொல்லி பிடுங்கி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க அதில். ஏன் இது சரியாக வளரலன்னு எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். பட் ஏன் லீவ்ஸ் மட்டும் மேலே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து லீவ்ஸ் நிறைய வளருது அப்படி கீழே வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் போல். இதுவும் வந்து ஒரு மிக்ஸ்டு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ரேடிஷஸ் தான் போல். ஸோ அங்கங்கே ஒயிட், பிங்க், ரெட்டுன்னு இருந்தது. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து ஏமாந்து போயிட்டோம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து திரும்ப போடணும். அதோட நம்மளும் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நாள் என்னால் வீடியோ போட முடியாததுக்கு காரணம் எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் என்னோடய ஷோல்டர் பெயினுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.